இந்த திருநெல்வேலி லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு நான் வேண்டான்னு சொன்னாதான் அடுத்த தலைவன் வரணும். அது வரைக்கும் நிரந்தர தலைவன் நான் தான். என்னங்கய்யா அவன் கெஞ்சினாலும் உயிரோட விட்டுல. அவனை விட்டதே வெட்டத்தாண்டா. ஆனா நாம தான் வெட்டினோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுல. ராமையா, செய்தி கேள்விப்பட்டியா? டோர்னமெண்ட்ல கலந்துக்க இளஞ்சியில இருந்து ஆளுங்க வரானுங்க. அவனுங்க இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. ஈசி முறிக்குட்டா மிரண்டு ஓடிட மாட்டாங்க. அப்படி இப்படி தூக்கி விட்டுருவோம். கப்பு நமக்கு. அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்சை கேட்காம எல்லாரும் கிளம்பி டோர்னமெண்ட் போயிருக்கீங்க. அந்த கப்பை வாங்கிட்டு வந்து கஞ்சி ஊத்தி தான் குடிக்க போறீங்களா? இல்ல ஒண்ணு கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா உங்க அப்பா தாளுக்கு யாருல பதில் சொல்றது? முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாளே உங்க ஆத்தா வேலுநாச்சியார், அவளுக்கு நான் என்னலே பதில் சொல்லுவேன்? இந்த பாருங்களேன், இதுவே முதலும் கடைசியுமா வச்சுங்க. இனிமே எங்க விளையாடணும் யாரோட மோதணும் நான் சொல்லுவேன். புரிஞ்சுடா? சரி சரி, யாருக்கு எது அடிக்கடி பள்ளியே? என்னல எதுவும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்களே, என்னாச்சு? பா, ஒரு 7-8 பேரை குத்திட்டேன்ப்பா. குத்திட்டியா? இந்த பாருல, குத்துப்பட்டவன் உண்மையான வீரனா இருந்தா நேருக்கு நேர் வருவான். கோழையா இருந்தா போலீஸ் தாமலே போவான். நான் நம்ம ஊர் எம்எல்ஏ பார்த்து இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் தாக்காட்டுறேன். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம எல்லாரும் எங்கேயாவது போய் மறைஞ்சிருங்க. போங்க போங்க. நீ ஏன் நிக்கிற? போயா போ. தலையை மட்டும் புதைக்கிறாலும் நம்மளாத்தான் இருக்கும். மொத்த பாடிக்கும் 6 அடி தேவை, தலைக்கு 1 அடி போதும். நாய் தூக்கிட்டு போய் போலீஸ்ல காட்டி கொடுத்து நம்மளை உள்ளொதுக்கி வச்சுட்டா, 6 அடியா தோண்டி ஆழமா புதைச்சிட்டா சிபிஐயே வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 6 அடி தோன்றதுக்குள்ள நம்ம ஆயுசு போயிரும் போல இருக்கு. வாழ்க்கையில திருடவே கூடாது. அப்படியா? என் பொண்டாட்டியும் அவ கள்ளக்கால சிங்கமுத்து சேர்ந்து நான் சிரிச்சிருக்கு போதே என் முண்டை வர தலைவரை வெட்டிட்டாங்கடா. ஐயோ, இப்ப முண்டை ஆஸ்பத்திரியிலயும் தலை உங்கிட்ட இருக்கு. நீ ஒரு வாரமா என் தலையை வச்சு பாதுகாத்துட்டு இருக்க. ரொம்ப நன்றிடா. நீங்க ஆயா சார்? பின்ன என்ன உங்க ஆயாவா? வேற ஒருத்தர் தான் போலீஸ்ல பாடி ஒப்படைச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்து புதைச்சிருப்பாங்க. உன்னாலதான் நான் ஆவியாளனே. நான் உங்களை பழிவாங்க போறேன். நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா? நீ ஒரு ஆணியை கொடுங்க வேணாம். பேய்க்கு உதவி பண்றது ராகவா லாரன்ஸ் மட்டும் தான். ஆமா ஆமா ஆமா, படத்துல பேயா நடிச்சு ஃபேமஸ் ஆகி பேய் ஸ்டார் ஆக போறேன். சரி சரி, ராகவா லாரன்ஸ் சார் மாதிரி உங்களுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா? எனக்கு ரெண்டுமே தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ரெடி? 1 2 3 4. மூக்கையா, வணக்கம். ஓ மகன் பேர் முத்துராமலிங்கம் தானே? இந்த மண்ணில் பிறந்த எல்லாத்துக்கும் முத்துராமலிங்கம்னா சிங்கம்னு நல்லாவே தெரியும். ஆமா, என் மகன் தான். எது கேட்குறீங்க? என்னய்யா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? திருநெல்வேலியில உன் மவன் அவன் கூட போனவங்களும் அந்த ஊர்க்காரங்களை கண்மூடித்தனமா குத்தி இருக்காங்க. குத்துப்பட்டவெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. உன் மவன் என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? வர சொல்லி அவனையும் அவன் கூட போனவங்களையும். வரமாட்டான். அவனுங்களா வந்து சரணடைஞ்சா உடம்பு உடம்பா இருக்கும். இல்லனா எல்லாரையும் என்கவுண்டர்ல சுட்டு கொன்னிடுவேன்.
கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வானத்தை நோக்கி சுடணும்னா கூட கலெக்டர்கிட்ட ஆர்டர் வாங்கி தான் சுடணும். அம்புட்டு பயிலையும் சுற்றுவேன்னு சாதாரணமா சொல்லுதீரு. அம்புட்டு பேர் யாரு தெரியுமில்ல? ஏன் பங்காளிங்க, மாமன் மச்சான் பிள்ளைங்க. இந்த ஊர்ல 2000 குடும்பம் இருக்கு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒலை மட்டும்தான் தனித்தனியா கொதிக்கும். எங்க உசுறு எப்போ ஒண்ணு மண்ணா தான் கிடக்கும். இன்ஸ்பெக்டர், நீங்க போங்க. என் பிள்ளையும் அவன் கூட்டாளிங்களையும் நானே ஸ்டேஷன் கூட்டு வரேன். நீ சொல்றத கேட்கறதுக்கு நீ எனக்கு சம்பளம் கொடுக்கற? அவங்கள எங்க மறைச்சு வச்சிருக்க? வர சொல்லு. இல்ல ஒன்ன இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். என்ன மறைக்கிற? மீச வச்சிருந்தா கட்டப்பொம்மை நினைப்பா? அவனை அடிச்சு நிறுத்துங்கடா. போலீஸ்காரன் மேலேயே கைய வச்சிட்டியா? உங்க அப்பா மீசையை புடிச்சு போலீஸ்காரங்க இழுத்துட்டு போறாங்க. ஒரு ஆம்பளைனா வீரன்ல. எவன் மீச வச்சாலும் அவன் வீரதாம்ல. சிங்கத்துக்கு பிடரியில பலம், யானைக்கு தும்பிக்கையில பலம், பாம்புக்கு பல்ல பலம், பறந்துக்கு பார்வையில பலம், எப்பனுக்கு மீசதாம்ல பலம். எங்க ஆத்தா எங்க அப்பனை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு இந்த மீசைய பார்த்து தாம்ல. நாங்க கும்பிடுத சாமி கூட மீசை இருந்தா தாம்ல கும்பிடுவோம். இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின வீரபாண்டி கட்டபொம்மன், வீர சுந்தரலிங்கனார், வீர அழகுமுத்துக்கோன், வீர மருதபாண்டிய, மாவீரம் புலிதேவன் வரைக்கும் மீசை வச்சு தாம்ல போராடினாங்க. ஏன் பாரதிய மீசை திருக்கி போராடி தான் வெள்ளக்காரனை வரணும். அப்படிப்பட்ட மீசை மேல நீ கைய வச்ச, அதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. கைய வெட்ட தெரிஞ்ச எனக்கு உன் தலை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல. இனிமே மீசை வச்ச ஒவ்வொரு தமிழனோட மீசை மேல கைய வச்ச என்ன நடக்கும்னு தெரியறதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. போய் மீசை வச்சவன் எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லு. சிங்கம் நீ இதாயா வீரம்? ஒரு நாய் குலைச்சா ஊர் நாயே குலைக்கும் சொல்லுவாங்க. என் மீசையில கை வச்ச போலீஸ் இனிமே ஊர்ல இருக்கவன் எல்லாரும் மீசையிலும் கை வைப்பான். மீசையில கை வச்சா என்ன தண்டனைன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இவன் கையை தூக்கி ஊர் மத்தியில தொங்க விடும்ல. முத்துராமலிங்க வெட்டினது ஒரு போலீஸ்காரோட கை. சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. கடல் தாண்டி போனாலும் கால் தடம் கூடவே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்ம பின்னாடியே துரத்துவாங்க. நான் போலீஸுக்கு பயப்படல, இருந்தாலும் சட்டத்தை நம்ம மதிக்கணும். ஆனா அவங்க நம்மளோட நேருக்கு நேர் மோத மாட்டாங்க. அதனால போலீஸ் நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்கறதுக்குள்ள என் குடும்பத்தோட சேர்த்து 15 குடும்பத்துல இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் தலைமறைவாயிருங்க. ஊர்ல இருக்க மத்த ஆம்பளைங்க கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு போயிருங்க. இல்லையா போலீஸ் அசால்ட் கேஸ் சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் வீடு வாசல்னு அலைய வேண்டி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான். நான் வக்கீல்கிட்ட பேசுறேன். எம்புட்டு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா கிளம்புங்க, கிளம்புங்க.
இருக்கான். எத்தனை போலீஸ் வேணாலும் இறக்குங்க, அந்த ஊர்ல ஒருத்தனையும் விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. சார் அது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. ஆமா சார், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இளஞ்சியூருக்கு போறதுக்கு முன்னால 10 கிராமத்தை தாண்டி போய் ஆகணும். எல்லா ரோட்லையும் மரத்தையும் பாறையும் போட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க சார். அதே மாரி போனா எத்தனை போலீஸ்காரன் உயிர் போகணும்னு தெரியாது சார். எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல சார். சார் வணக்கம், எஸ்பி சார். சரிங்க சார், யாருங்க சார்? எஸ் சார், வெரி குட் சாய்ஸ் சார். உடனே ரிப்பீட் பண்ணுங்க சார். தேங்க்ஸ் சார். உங்களால முடியாதுல்ல, வராரு அசோக் பாண்டியன் IPS.